விழுப்புரத்தில் வெள்ள நிவாரணம் கோரி கொட்டும் மழையில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், ஏற்கனவே வெள்ள நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது ஏன் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர்? ஏன் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது? விழுப்புரம் மாவட்டத்தில் வெஞ்சல் புயல் காரணமாக 4,12,355 குடும்ப அட்டைதாரர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தரவுகள் சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கான நிவாரணம் வழங்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் 6,20,000 குடும்ப அட்டைதாரர்கள் மேலும் 1,00,000 பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய கணக்கெடுப்பில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில நகர பகுதிகளும் மட்டும் இல்லாம வானூர் போன்ற பகுதிகளில் சில இடங்கள் விடுபட்ட இடங்களில் தங்களுக்கான நிவாரணம் வழங்க கோரி மக்கள் நேற்றும் இன்றும் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறாங்க. இங்க இருக்கக்கூடிய நகர பகுதியான ஈடி காலனி, காலேஜ் ரோடு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மழையால பாதிக்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படாமல் மறுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலையில் அமர்ந்து கொட்டும் மழையிலையும் தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். போலீசார் எவ்வளவோ சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம், எங்களிடையே மாவட்ட நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கான நிவாரணத்தை அறிவித்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட தாசில்தார் குணசேகரங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பேசியிருப்பதாகவும் தங்களுக்கான நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து இவர்களுடைய போராட்டத்தை கைது செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் 1,00,000 பேர்களுக்கு கூடுதலாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான ஆர்டர் பெறப்பட்ட நிலையில் இவர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் உறுதி அளித்த மாலை மறியல் கைது செஞ்சிருக்காங்க. இவருடைய சாலை மறியல் காரணமாக விழுப்புரம் புதுச்சேரி சாலையில அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது மறியலை கைவிட்டிருப்பதால சாலை போக்குவரத்து சீராகி வருகிறது. ஏற்கனவே கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளால் தங்களுடைய உடைமைகளையும் பொருளாதார இழப்பையும் சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுக்கான கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளும் என நம்பலாம். விவரங்களுக்கு நன்றி காமராஜ்.